தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது 3 ஊர்: தம்புல்லா, சிக்கிரிலா, பொலனர்வா. அங்கே எங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு? 2 நாள் பயணம், ஏறக்குறைய ஒரு 1.25 நாள். கண்டியிலேருந்து பஸ்ஸு மத்தியானத்துக்கு புறப்பட்டு வந்தோம். பஸ்ஸில் இருந்து செலவு வந்து 460 ரூபா. நம்ம ஊருக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 135 ரூபா நாங்களே பண்ணியிருக்கோம். ஓகே, அது பிறகு அது நாங்கள் ரூமை வந்து ஃபோன் பண்ணியே புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரு நாளைக்கு 5000 ரூபா வாங்கினாங்க. 2 நாளைக்கு அவங்க வேலைக்கு 10,000 ரூபா, ஏறக்குறைய 3000 ரூபா. அங்கே சாப்பிட்டாக்கி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ. சாப்பிட்டாக்கி ஒரு சாப்பாடுக்கு $5 கொடுக்கணும். நாங்கள் 4 சாப்பாடு 2 நேரத்துக்கு 2 பேர் சாப்பிட்டோம். அங்கேருந்து ஈவினிங்கே வந்து முதல் நாள் ஈவினிங்கே வந்து பக்கத்தில் தான், நடந்து போகிற தூரத்தில் தான் அவ்வளோ கோல்டன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு 60 அடி புத்தர் சிலை. ஓகே, இது வந்து 2000 வந்து ஜப்பானோட சேர்ந்து கட்டியிருக்காங்க. அங்கேருந்து கேவ் டெம்பிள்ஸ் போனோம். ஓகே, நாங்கள் நடந்து போனோம். நீங்கள் போகிறதா இருந்தால் ஆட்டோவில் போங்க, இல்லை வண்டி இருந்தால் ஓகே. ஓகே, அங்கே என்ட்ரி ஃபீ உண்டு. அதுக்கு 1500 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு வாங்குறாங்க. யாருக்கும் நம்ம ஊருக்கு 450 ரூபா. உங்களுக்கு எல்லோவும் அஜந்தா அந்த மாதிரி குகைகள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது இருக்கும். இது கிமு 3ஆம் செஞ்சுரியில் உருவான புத்தர் கோயில். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்ரீலங்காவிலே அழகாக மெயின்டைன் பண்ணுற கோயில். அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோம். $5 ஒரு சாப்பாடு, $2 10 சாப்பாடு. அது முடிச்சு அதுக்கப்புறம் நல்லா இருந்துடும். நல்லா நிம்மதியாக தூங்கணும். அடுத்த நாள் காலையில் எழும்பணும். பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ, ரொம்ப அழகான பிரேக்ஃபாஸ்ட். நாங்கள் வந்து சிகிரியாவுக்கும் புலனாருக்கும் போகிறதுக்கு ஆட்டோ பிடிச்சிருந்தோம். 12,000 ரூபா. ஏறக்குறைய நம்ம ஊருக்கு நடக்கு 3,500 ரூபா. ஒரு 1 மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு சிகிரியாவுக்கு வந்து சேர்ந்தோம். அங்கே என்ட்ரி உண்டு. $35 சார்ஜ் பண்ணாங்க. ஓகே, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னாக்கி சார்க்கு கண்ட்ரிக்கு $20 ஒரு டிக்கெட்டுக்கு. இது வந்து யாருக்குரிய ஒரு 45 மீட்டர். ஓகே, உயரமான மலை. நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க, ராவண கோட்டை அப்படின்னு. ஓகே, இங்கே ராவணன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது வந்து 5ஆம் செஞ்சுரியில் கசையப்பாங்கிற ஒரு அரசரால் கட்டப்பட்டது. 4 ஏக்கர் மலைக்கு மேலே இருக்குது. இதனுடைய விவரமான வீடியோ போட்டிருக்கேன், வேணா போய் பாருங்கள். இதுக்கு ஒரு 1200 ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களால் 1200 ஸ்டெப்ஸ் ஏற முடியும்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல. ஒரு காலத்தில் ஒரு ராஜாவால் இவ்வளோ பண்ண முடியுமா? எந்த பெரிய டெக்னாலஜி இல்லாத காலத்தில் பண்ண முடியும். ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு டெக்னாலஜி இருந்திருக்கும். முடியுமா அப்படிங்கிற வியப்பு தரக்கூடிய ஒரு இதில் இருக்கும். ரொம்ப அழகான பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று இது. அந்த சிங்க கால்கள் உள்ள என்ட்ரன்ஸ்லாம் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பு தரக்கூடிய இடம். கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்தால புலனர்வாக்கு நாங்கள் போனோம். புலனர்வாக்கு வந்து போகிற பாதையில் இளநீ கொடுத்தோம். 200 ரூபா தான். ஆக்சுவலாக ரொம்ப சீப்பான இளநீ என்னை பொறுத்தளவில். சில ஏரியாக்களில் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஆனால் நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க அப்படின்னா அதிகமாக சார்ஜ் பண்ணுவாங்க. புலனர்வா வந்து சோழர்களால் ஏற்படுத்தப்பட்ட கேபிட்டல். ஓகே, அவங்க வச்ச பேர் வந்து ஜனநாத மங்கலம். இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ உண்டு. ஒரே ஃபீ. அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஒரே ஃபீ தான். $30. நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருந்தா $15. போன இடம் பேர் வந்து ராயல் பேலஸ். அது வந்து இதை கெட்டினவர் வந்து பேர் வந்து பராக்கிரம பாகு அப்படிங்கிறவர். அவரு தான் ஒரு ஸ்ரீலங்காவிலே இப்போ ஒரு பெஸ்ட் ராஜா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ராஜராஜ சோழன், அசோகர் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்க கிரேட் அப்படிங்கிறாங்க. ஓகே, அந்த பேலஸ் பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. இது வந்து 1000 ரூம் வச்ச ஒரு மாளிகை கட்டியிருக்காரு. அதுக்கு இடத்துல அவர் ஸ்விம்மிங் பூலும் கட்டியிருக்காரு. அவங்க உபயோகத்துக்கும் சரி, இல்லை கோயில்களுடைய அந்த உபயோகத்துக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் தண்ணியெல்லாம் ஏறக்குறைய அது ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து நாங்கள் போன இடம் பேர் வந்து கோட்டரங்கள். அதாவது டலடா மஹிவா அது சொல்லுவாங்க. அதாவது பல்லுடைய டெரஸ் அப்படிங்கிறாங்க, டூத் டெரஸ் அப்படிங்கிறது. ஓகே, அங்கே முதல்ல பார்த்த இடம் ஹெட்டடேஜ் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டின ஒரு பேர் வந்து நிசங்கா மாலா அப்படிங்கிற ஒரு அரசர். இவர் வந்து பராக்கிரம பாகு பிறகு வந்தவர். அவர் அங்கே அந்த பல்லை வந்து அங்கே தான் அவர் வச்சுருந்துருக்காரு அவர் காலத்தில். அதுக்கு பிறகு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பேர் வந்து வட்டடேஜ். ஓகே, அது வட்டமான கோயில்னு வச்சுருவோம். இதை வந்து கெட்டின பராக்கிரம பாகு. இவர் டைமில் இங்கே பல் இருந்திருக்கு. இப்போ நிசங்கா மாலா என்ன பண்ணியிருக்காருன்னா, பல்லு அவர் ஒரு கோயிலில் கட்டி மாற்றிட்டு இங்கே வந்து புத்தருடைய அவங்க அந்த பிச்சை ஓடு இருக்குல்ல, அதை வச்சுருந்ததுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தால ஒரு இடத்துக்கு பார்க்க போகிறோம். அது பேர் அட்டடேஜ் அப்படிங்கிறாங்க.
அதை கட்டினவர் தான் அவருடைய ராஜா விஜயபாகு. அது சோழர்கிட்ட இருந்து இதை நாட்டை அவங்க பிடிச்சவர் மீட்டவர் அவர் பேர். முதல்ல அவர் பல்ல வச்சு பேர் கோயில் அது அட்டடிஸ். அதுக்கு அடுத்த இப்போ நீங்கள் பார்க்குறது துப்பராமையா அப்படிங்கிறாங்க. இதை ஒரு மினிஸ்டர் கட்டியிருக்காரு. அந்த சிலைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு புத்தர் இருக்கிற மாதிரி ஒரு சிலை மெயின் இடத்துல இருந்திருக்காது, இப்போ இல்லை. ஓகே அப்படிங்கிறாங்க. பட் கட்டாயம் பாருங்கள், இந்த ஒரு இடத்துல தான் ஒழுங்காக கூரை இருக்குது, பில்டிங்கில் தான் ஒரு கூரை இருக்குது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கடத்தில் ஒரு இடத்துல பேர் கல் புத்தகம், கல்பொத்தா அப்படிங்கிறாங்க. தமிழில் கல் புத்தகம். இது நிசங்கா மாலா அவர் தன்னுடைய கீர்த்திகளை அவர் அந்த காலத்து சிங்களத்தில் எழுதி வச்சுருக்காரு. எனக்கு அதை பார்க்க தமிழ் மாதிரி தெரிஞ்சு. ஓகே, அதில் நிறையா உண்மை இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போவுமே நம்ம போஸ்டரில் பார்க்குற மாதிரி தான் அவர் ஒரு போஸ்டர் விட்டிருக்காரு, கல்லில். அதுக்கு அடுத்தால சத்மஹால் பிரசாதா. இதை கெட்டினது நிசங்கமாலாவா இல்லை பராக்கிரம பாகுவா அப்படிங்கிறது தெரியல. இது 7 லெவல். ஏன்னா அவங்க 2 பேர் ஹிஸ்ட்ரியிலையும் அவங்க கெட்டினதாக இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்தால ரங்கோத் விகாரா. அதுக்கு அடுத்தால பார்க்க வந்த இடம். இதுக்கு கோல்டன் பினாக்கிள், அது தங்க முகடுகள் கோயில் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டினவர் நிசங்கமாலா. இது 550 அடி சுற்றளவும் 220 அடி ஹைட்டு. இப்போ 108 அடி அதுதான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கோகோனட்டும் அதாவது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கு யூஸ்வலாக இருந்துச்சு 300 இது வாங்கினாங்க. ஒரு ஜூஸுக்கு 300, தேங்காய்க்கு 300 வாங்கினாங்க. அதுக்கு அடுத்து இது பேர் ரங்கதிலகா. இது கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். ரொம்ப அழகாக இருந்து. இந்த இதில் 40 அடி புத்தர் சிலை செங்கல்லே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பார்க்காரு. திரும்பி வரும்போது ஒரு சின்ன யானிப்படி இருக்குது. யானைக்கு புத்தருக்கு பின்னால் காட்டிடக்கூடாது, யானையிலையுமே சைடில் தான் அரணுங்கிறக்கா கட்டியிருக்காங்க. இது பேர் கிரி விகாரா, அதாவது பால் கோயில் அப்படிங்கிறாங்க. இதை கட்டினது ஒரு ராணி. கடைசியாக பார்த்தது கல் கோயில், கல் விகாரா. இதில் 4 சிலை இருக்குது. ஒன்று படுத்திருக்க மாதிரி, ஒன்று எழும்பி இருக்க மாதிரி. எழும்பி நிற்கிறது புத்தர் இல்லை, அவருடைய வேற ஒரு புத்தர் பிச்சு அப்படிங்கிறாங்க. மாதிரி சென்டரில் ஒரு குகை கோயில் இருக்குது. அதில் புத்தர் இருக்கிற மாதிரி ஒன்று இருக்குது. அதை மறைச்சி வச்சுருக்காங்க, அதாவது உள்ளே போக முடியாது. அதை கல்லில் வச்சுருக்காங்க அணிதல்ல. அதுக்கு இடத்துல வெளியே வந்தீங்கன்னா இன்னொரு புத்தர் உட்கார்ற மாதிரி ஒரு சிலை இருக்குது. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. ரொம்ப அழகான இது. இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வரும்போது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டோம். ஒரு ஆளுக்கு 600ரூவாங்க. அவங்க விலைக்கு 600ரூவா வாங்கினாங்க. எனக்கு நம்மளில் 250 ரூபான்னு வைங்களா. ஓகே, வாங்கினாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது. ஓகே, ரொம்ப அழகாக இருந்து. மீன் இருந்து, சிக்கன் இருந்து. ஆனால் அந்த ரொம்ப எளிமையாட்டு ஓலை இல்லை தான், மண் தான், ரொம்ப அழகாக டெக்கரேட்டாக ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்து. சாப்பிட்டு முடித்து வந்தோம். அப்புறம் வீட்டில் டின்னர் $5. அங்கே பிரச்சனை என்னன்னாக்க அந்த இடத்துல வேறு ஹோட்டல் இல்லை, நாங்கள் தங்கியிருந்த ரூமில். அதனால் அங்கே தான் சாப்பிடணும். அவங்க ஒரு சாப்பாடுக்கு $5 வாங்கினாங்க. எங்கள் செலவு ஏறக்குறைய ஒரு 22,000 ரூபா இந்த 2 நாளைக்கும். உங்களுக்கு இதோட குறைய ஆகலாம். எனக்கு நாங்கள் டிக்கெட்டு தான் பெரிய செலவு. நாங்கள் ஃபுல் ப்ரைஸ் கொடுத்தோம். நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் கொடுப்போன்னா பாதி தான் ஆகும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் இதுதான். நாங்கள் 2 நாளில் இங்கே பார்த்தது. பாய், தேங்க்யூ.